கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது சரிதானா? நம்ம பிஎம் மார்க்கெட்டில் இருக்குமா, புல் மார்க்கெட்டில் இருக்குமா? இப்போ இன்வெஸ்ட் பண்ணினா நாளைக்கு கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் குறையுமா கூடுமான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம் ப்ளஸ் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆட்டோமேஷன் மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். அதோடு சேர்த்து இந்த ஆட்டோமேஷன் மெத்தடை எப்படி செய்கிற, எங்கே இதை லேர்ன் பண்ணலாம், இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கணும்னு நினைங்க. உதாரணத்துக்கு பிட்காயின் எடுப்போம். இப்போ கரண்டாக பிட்காயின் ப்ரைஸ் 1,10,000 to 20,000 சம்திங் ஒசிலேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு சரியான டவுட், ஓகே இவரத்திலிருந்து நாளைக்கு பிட்காயின் ப்ரைஸ் கீழே வருமா, இப்போ 1,00,000 விட குறையுமா, 1,00,000 விட குறைஞ்சா நான் கூடுதலாக எனக்கு பிட்காயின் கிடைக்கும். இப்போ நைட்டு ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணினா நாளைக்கு மார்க்கெட் இறங்கி நான் என்ன செய்கிறேன், அப்படி இல்லாட்டி இவரத்த இருந்து கிரிப்டோ கரன்சி அதாவது பிட்காயின் ப்ரைஸ் மேலே போய் 2 லட்சம் 3 லட்சம்னு போனால் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணாட்டி நான் நஷ்டமடைஞ்சிடுவேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரியாமல் பணம் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கிறாக்களுக்குரிய பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் ஆட்டோ இன்வெஸ்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் டிசிஏன்னு சொல்கிறேன். இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்கள்ட்ட இருக்கிற டோட்டல் பணத்தை ஒவ்வொரு மாதமாக பிரிக்கிற, அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு நாளாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் என்ன ப்ரைஸில் இருந்தாலும் சரி ஒரு சர்டன் அமௌண்ட்டை சர்டன் டைமுக்கு கண்டினியூஸாக டிசிப்ளினாக வாங்கிட்டு போகிற வைக்கிற ஒரு விஷயம் உண்டு. இப்படி செய்யக்குள்ள என்ன பெனிஃபிட்னு சொன்னால், நீங்கள் ஆக டொப்லையும் வாங்கி போட்டு கவலைப்பட மாட்டீங்க. அதே மாதிரி ஆக பொட்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியும் நீங்கள் கவலைப்பட்டுட்டு எங்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ மார்க்கெட் எங்கே இருந்தாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கண்டினியூஸாக கிரிப்டோ வாங்கிட்டே போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கு கிரிப்டோட ப்ரைஸ் ஒரு பிட்காயின் ப்ரைஸ் 1,10,000 சொன்னால் இன்றைக்கு ஒரு 5,000 நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு 5,000 வாங்கும். நாளைக்கு பிட்காயின் ப்ரைஸ் 1,30,000 போய்த்து நாளைக்கு ஒரு 5,000 வாங்கும். நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் கீழே இறங்கி 90,000 வந்துட்டு ஸ்டில் ஒரு 5,000 வாங்கும். திரும்ப அதுக்கு அடுத்த நாள் பிட்காயின் ப்ரைஸ் 1,00,000 போய்த்துன்னு சொன்னால் திரும்ப ஒரு 5,000 வாங்கும். இப்படி கண்டினியூஸாக மார்க்கெட் எல்லா இடத்தையும் கண்டினியூஸாக ஒவ்வொரு அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் கண்டினியூஸாக வாங்கி உங்கள்ட்ட இருக்கிற டோட்டல் 50,000 முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக வாங்கும். இப்படி வாங்கக்குள்ள உங்களுக்கு கீழே பொட்டம்லையும் வாங்கப்படும், டொப்லையும் வாங்கப்படும். இப்படி வாங்குறதால உங்களுக்கு கடைசியாக உங்களோட டோட்டல் 50,000 ஒரு குறிப்பிட்ட எவரேஜ் ப்ரைஸ் ஒன்றில் கிடைக்கும். உதாரணத்துக்கு 1,00,000 நீங்கள் வாங்கி முடிப்பீங்க. ஆனால் இதே இது நீங்கள் இன்றைக்கு டோட்டலாக மொத்த 50,000 நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1,10,000 உங்களோட எவரேஜ் ப்ரைஸாக இருந்திருக்கும். அதே இது நீங்கள் அப்படி நான் சொன்ன மாதிரி ஆட்டோ இன்வெஸ்ட் படி நீங்கள் கொஞ்சமாக வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டலாக பிட்காயின் அக்யூமுலேட் ஆகும் ஒரு நல்ல ஒரு எவரேஜ் ப்ரைஸில். உதாரணத்துக்கு 1,00,000 நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சிம்பிள் உதாரணம் உண்டு. இப்போ உங்களோட ஒரு $600 இருக்குன்னு சொன்னால் $600 இந்த க்ரீன் கலரில் இருக்கிறவர் மொத்தமாக இவரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறவர் ஒவ்வொரு $100 வர இடங்களில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கடைசியாக எல்லாத்துக்கும் மொத்தமாக ஆவரேஜ் எடுத்து பார்க்கக்குள்ள இது ஆரஞ்சில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 3,455 சத்தோசிஸ் கிடைக்குது. மொத்தம் ஒரு இடத்தை இன்வெஸ்ட் பண்ணினவருக்கு 3,000 சத்தோசிஸ் தான் கிடைக்குது. இவர் ஆவரேஜ் ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.17, இவர் ஆவரேஜ் ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.2. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல லாங் டைமுக்கு கண்டினியூஸாக நீங்கள் டொலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளை விட பெஸ்ட்டான ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு மொத்தமாக ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவர் சரியான பிஎம் மார்க்கெட்டில் சரியான பொட்டமாக கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொன்னால் எஸ் அவருக்கு தான் பெஸ்ட்டான ப்ரைஸ் கிடைக்கும். அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னால் எல்லாராலையும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை பொட்டமாக கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கான பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த டொலர் காஸ்ட் ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த டொலர் காஸ்ட் ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜியை சில கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். அது எப்படி ஆட்டோமேட் பண்ணுற, எப்படி இதை மாதிரியான கிரிப்டோ கரன்சியை பெஸ்ட்டான ப்ரைஸில் அக்யூமுலேட் பண்ணாங்கிற மேலே டீட்டெயில்ஸு HBU கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ அக்யூமுலேஷன் மாஸ்டரிங்கிற விஷயத்தில் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால், அதாவது இந்த கிரிப்டோ அக்யூமுலேஷன் மாஸ்டரியில் நீங்கள் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாங்க போகிறீங்க, அதை பெஸ்ட்டான ப்ரைஸில் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் முடிவு எடுத்துருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த முடிவில் படித்து இது எப்படி ஆட்டோமேட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பணத்தை பெஸ்ட்டான ஆவரேஜ் ப்ரைஸில் உங்கள்கிட்ட இருக்கிற தேவையான கிரிப்டோவை வாங்கி முடிக்கும். ஸோ இந்த மொடியூல் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொடியூல் எங்கே இருக்குது, எங்கே படிக்கலாம் அந்த மொடியூலுங்கிற மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பை.